மச்சான் பெட்ரோல் பண்ணோம் அண்ணே 150 ரூபா காலிக்க வேணேன். என் வண்டி பற்றி எனக்கு தெரியும். புரியல உள்ள போங்க. வாங்க அண்ணா 150 ரூபா வச்சு எப்படி நான் வண்டி ஓட்ட முடியும்? நம்ம வண்டி ஓட்டலாம் தம்பி, வாங்க உள்ள வாங்க. முதல்ல நீயே டியோ தான் வச்சிருக்க, எப்படி நான் 150 ரூபா வச்சு 2 மாசம் ஓட்ட முடியும் வண்டியா? 200 ரூபா பெட்ரோல் பைக் போடுறதோ 4 பைக் போடுறதோ தேவையில்ல. நமக்கு 2 மாசத்துக்கு 150 ரூபா போட்டாலே போதும். இது பெட்ரோல் இல்லை, சார்ஜ் தம்பி. நீங்கள் பெட்ரோல்னு நினச்சிக்காதீங்க, புரியுங்களா? வீட்டு கரண்ட்லேயே வீட்டு முறையிலேயே நம்ம சார்ஜ் போடலாம். இதுக்குன்னு தனியாக எங்கன்னா போட்டு பெட்ரோல் பங்கில் பண்ணணுமா, இதெல்லாம் கிடையாது. அதனால் உங்களுக்கு இது ஈஸி மெத்தடில் சொல்லிடலாம். அப்படியா? ஆனால் இந்த கலர் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 கிலோமீட்டர் ரேஞ்சஸ் வரும். அதே தான் புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல் குவாலிட்டி இருக்கும், நல்லா இருக்கும். இது தெரியுமா இருக்கேன். அது உங்களுக்கு எல்லாமே பெட்ரோல் வண்டி மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் டியோ வந்து யூஸ் பண்ணுறீங்க. டியோ வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கி எல்லாம் பண்ணுறது நம்மக்கிட்ட அவ்வளோ ரேட்டும் கிடையாது. 25,000 ரூபா தான் வண்டி, புரியுதுங்களா? 25,000 ரூபா உங்களுக்கு மிச்சம். என்ன எல்லா கலர்லையும் வச்சிருக்கீங்க? ஆமாம், நம்மகிட்ட எல்லா கலருமே சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் தம்பி. அதே மாதிரி வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் கிளைம் பண்ணுறதுக்கு வருது போகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மற்ற கம்பெனி மாதிரிலாம் இல்லை தம்பி. வாரண்ட்டி அனுப்பிச்சோம்னா உடனே அனுப்பிச்சிடுவாங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 டேஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளைம் ஆகிடும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் டேஸில் 100% குவாலிட்டியாக இருக்கும். பைக் சர்வீஸ் அந்த பெட்ரோல் வண்டி சர்வீஸ் பெட்ரோல் வண்டி நான் சர்வீஸ் பண்ணா 1 நாள் ஆகும், 2 வாரம் ஆகும், 1 வாரம் கூட ஆகுன்றாங்க. நம்ம கிட்ட சர்வீஸ் எடுத்துனோம் தம்பி. உங்களுக்கு ஃபுல் சர்வீஸை நான் 3 மணி நேரம் நம்ம பண்ணி கைப்பற்றோம். 3 மணி நேரம் தான். ஆமாம் தம்பி, அவ்வளோ டைம்லேயே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நல்லா இருக்குண்ணா. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், வண்டி எடுக்கிறேன். பெட்ரோல் வண்டி தான் இது. பெட்ரோல் வண்டிக்கு நீங்கள் ஒரு இன்ஜின் ரெடி பண்ணுறீங்கன்னா கூட தம்பி 10,000 ரூபாய் செலவாகும். இதில் உங்களுக்கு வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணாலே அவ்வளோதான் நம்மளாக ஃபுல்லாக இருக்குது. வண்டி எடுக்கணும், வண்டி டெஸ்ட் ரைட் கொடுத்தீங்களா? வாங்க தம்பி, ஓட்டி பார்க்கலாம். வாங்க போகுது சதீஷ் ஜானி. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி பக்கத்தில் எஸ்வி நகரம் அப்படி ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கும். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிடா நம்ம ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். சரி, என் வண்டியில் ஒரு பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், ஃப்ரெண்டில் 300 ரூபா கேட்டு போடுறா அப்படின்னு. இப்போ உள்ளது ஒரு குரல் கிடச்சி. என்னடான்னு பார்த்தா 150 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னா. சார் என் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட்ரோல் போடணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், தம்பி 150 ரூபா இருந்தால் போதும், 2 மாதம் வந்து பார்த்தா வண்டி ஒன்று எப்படிண்ணே நீ உள்ளே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்து இறந்தாங்க. நம்ம வந்து கௌரா பைக்ஸ், பாலாஜி வெஹிக்கிள்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடல் எல்லாமே இருக்குங்க. லோடு எடுத்துலேருந்து அதெல்லாம் பார்த்தோன்னா உங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிளாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரேட்டு, குறைஞ்ச விலையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. 60,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 லட்ச ரூபா ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா மட்டும்தாங்க அதை கொடுக்குறாங்க. இந்த பைக் பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறத விட அண்ணனே தெளிவாக சொன்னாருங்க. ஆமாங்க, ஒரு பைக்கில் வந்து 15 லிட்டர் ரேஞ்ச் எப்படி இருக்கும் சார்? நீங்கள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் சார் புரியலையே அப்படின்னு சொன்னேன். ஹையஸ்ட்டாக நம்மளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் மைலேஜ்னு சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு, அதுவும் இல்லாமல் சர்வீஸ் எப்படின்னு அவர் வந்து கேட்டாங்க. 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸே முடிச்சிடும். புரியல என்ன தம்பி, நீ பெட்ரோல் பைக் விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் அதிகபட்சம் 1 நாள் சொல்லுவாங்க. அண்ணா பெட்ரோல் பைக் சர்வீஸ் விட்டாலே 3 நாள் அதிகபட்சம் சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப போச்சா 7 நாள் சொன்னேன். தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட விட்டுனா 3 ஹவர்ஸில் நான் பைக் சர்வீஸே பண்ணி கொடுத்துருவேன். புரியல என்ன தம்பி, நான் ஃபுல் பைக் சர்வீஸே வந்து பார்த்தா 3 ஹவர்ஸில் முடிச்சு கொடுத்துருவான்றாரு. இருந்து கையோட வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நம்பி வாங்க, நம்ம பாலாஜி பைக்ஸ். நம்ம ஊர் பெருமை நம்ம தான் காப்பாற்றணும்.